மறைந்த முன்னாள் நடிகரும் அரசியல்வாதியுமான நம்ம கேப்டன் அவர்களுக்கு இன்று பிறந்தநாள் விழா. அதனால காலையிலிருந்தே அவருக்கு ரசிகர்கள் பிரபலங்கள் அப்படின்னு பலருமே வாழ்த்துக்களை தெரிவிச்சிட்டு இருக்காங்க. இன்று காலை பாத்தீங்கன்னா கேப்டனுடைய சமாதிக்கு பல பொதுமக்கள் ரசிகர்கள் சென்று அவரை வழிபட்டு கொண்டும் இருக்காங்க. மேலும் தேமுதிக சார்பில் பல இடங்கள்ல பேனர் போஸ்டர் எல்லாம் வைக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில கேப்டனுக்கு மரியாதை செலுத்தும் விதமாகவும் அவருடைய பிறந்தநாளை சிறப்பிக்கும் விதமாகவுமே தமிழக முதலமைச்சரான தளபதி விஜய் அவர்கள் கேப்டன் அவர்களுக்கு வாழ்த்து தெரிவிச்சிருந்தார். சோ அது மட்டுமல்லாமல் கேப்டன் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய சிலை ஒன்று தயாரித்து வருவதாக சொல்லப்படுது. கூடிய விரைவிலேயே இந்த சிலை திறப்ப முதல்வர் விஜய் அவர்களே திறந்து வைக்கவுமே இருக்காராம். கேப்டனுடைய பிறந்தநாள்ல இந்த செய்தி வெளியாகி கேப்டன் ரசிகர்கள் மட்டுமல்ல தளபதி ரசிகர்கள் மத்தியிலுமே நல்ல வரவேற்பை பெற்று வருது. சோ தற்போது கேப்டனுடைய தேமுதிக கட்சி பொறுப்பை பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் கவனித்துக் கொள்றாங்க. சமீபத்தில் நடைபெற்ற தமிழக சட்டமன்ற தேர்தலில் திமுகவுடன் கூட்டணி அமைத்து மிகப்பெரிய தோல்வியை சந்தித்தாங்க. அதே போல கேப்டனுடைய 2 மகன்கள்ல ஒருவரான விஜய் பிரபாகரன் கட்சி வேலைகள்ல பிஸியாக இருக்கார். இன்னொருவர் சண்முக பாண்டியன் பட வேலைகள்ல பிஸியாக இருக்கிறார் அப்படின்றதுமே குறிப்பிடத்தக்கது. இது போன்ற செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.